அன்பே சிவம் மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மனிதனுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் அதை அந்த நேரத்தில் தைரியமாக அந்த நேரத்தில் என்ன முக்கியமோ அதை செஞ்சு அதை எதிர்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமே தெரியாது. அப்போ அதுக்கு எது காரணமாக அமையுதுன்னா தைரியம்தான். தைரியமாக எதிர்கொள்ளணும். அப்போ இந்த இயற்கை தான் இறைவன். நமக்கு இந்த இயற்கையை இயக்கிறவன் இறைவன். ஆன்மாவை இயக்கிறவன் ஆண்டவன். ஆன்மாவுக்கு அதிபதி ஆண்டவன், இயற்கைக்கு அதிபதி இறைவன். இது அதாவது ஆற்றலுக்கு, அதாவது தன்மைக்கு, அதனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அது இந்த பிரபஞ்சத்துலேயும் சரி, நம்ம ஆன்மா செயல்படக்கூடிய இடத்துலையும் சரி அது செயல்படுது. அதுக்கு அந்த இயற்கையும் அந்த ஆன்மாவுக்கு என்ன தன்னால் முடிஞ்ச அதை செய்ய முடியுமோ செய்யும். ஏன்னா இதுக்கு பேஸே அந்த ரெண்டும் தான் இந்த பிரபஞ்ச உலக இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதுகளுக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு இந்த ஒரு புரிதல் இருக்கணும். எல்லாமே நமக்கு எது வந்தாலும், நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அந்த இறைவனாலையும் அந்த ஆன்மாவனுடைய செயல்பாட்டுனால வருது. அதனால இறைவனும் ஆண்டவனும் ஒன்று தான். அது அவங்களுக்குள்ளே பார்த்து அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அவங்களால வரக்கூடிய விஷயங்கள் தான். அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவங்க என்ன செய்வாங்களோ செய்யிட்டுங்கிற ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். அந்த தைரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ள முடியும். அதிலிருந்து வெளிவர முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு காடு. அந்த காட்டில் வேட்டையாட ஒரு வேடன் போகிறான். அப்போ ஒரு மான் மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த மானை பார்த்துட்றான். மானை பார்த்தோன்னா வேடன் பார்த்துட்றான். வேடனை மான் பார்த்துருது. அப்போ அது தப்பிக்கணும், உயிர் தப்பிக்கணும். ஆனால் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அந்த மானுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஓடுது. ஓடி பார்த்து ஒரு மரத்துக்கடியில் போய் வேடனும் துரத்துறான், இதுவும் போகுது வேகமாக. இதனால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு ஒரு மரத்துக்கடியில் கொஞ்சம் இழப்பாடுறதுக்கு அப்படியே அந்த மரத்துக்கடியில் நின்று பார்க்குது, பின்னாடி துரத்திட்டு வராங்களா இல்லை என்ன அப்படின்னு. அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா வேடை துரத்திட்டு தான் வர்றான். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நின்று அப்படின்னா நம்மளை வேடம் பிடிச்சிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டியது காட்டை பார்க்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் உள்ளே போயிடலாம், காட்டுக்குள்ளே மறைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் தான் காடு, அதாவது வெட்டார வெளி. அந்த வெட்டார வெளியில் ஒரு மரம், அந்த வெட்டார வெளி மரத்துக்கடியில் இது போய் நிற்கிது. அப்போது காட்டுக்குள்ளே உள்ளே நுழையணும். அப்போது நுழையலாம்னு இந்த கொஞ்சம் தூரத்தில் உள்ளே போனோன்னா நுழைஞ்சிடலாம்னு அது நினைக்கிற போது அந்த காடு தீப்பிடிச்சி எரியுது. அப்போ தீப்பிடிச்சி எரியுற காட்டுக்குள்ளே எப்படி போக முடியும் அப்படின்னு நினைக்கிற போதே வானம் இடிக்குது. வானம் இடிக்கிற போது என்னென்னா மழை வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்குது. இதுக்கு இடையில் புலி ஒன்று பார்த்துக்குது மானை. இந்த பக்கம் வேடை, அந்த பக்கம் உள்ளே ஒளிஞ்சிக்கலாம்னா காட்டுக்குள்ளே தீயி. இந்த பக்கம் பார்த்தா புலி. வேடன்ட்ட தப்பிச்சா புலிகிட்ட சிக்கிக்கணும், புலிகிட்ட தப்பிச்சா எங்கேயும் போய் தப்ப முடியாது, அங்கே காட்டில் தீ.
இது 3 இக்கட்டாக இருக்கும்போது மழையும் இடி இடிக்குது, மழை வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்குது. இதை சிந்தனை பண்ணும்போதே இது வந்து அதாவது இது வந்து இந்த மான் வந்து சினையாக இருக்குது, அதாவது குட்டி போடுற நிலையில் இருக்குது, ஈத்து எடுக்கிற நிலையில் இருக்குது, அது பிரசவமாகக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு மானுக்கு வருது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து இந்த மானுடைய ஆன்மா, எல்லாமே ஆன்மா தான், உயிர் இருந்தாலே எல்லாமே ஆன்மா தான். அப்போ அந்த ஆன்மா வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு வந்து ஆன்மா கிட்ட இது கேட்கும்போது அந்த ஆன்மா உள்மனம் இதுக்கு சொல்லுது, இப்போ வந்து நீ எதையும் செய்யாத, குட்டி இப்போ வந்து நீ வந்து இப்போ குட்டி போடக்கூடிய நிலையில், இப்போ பிரசவ நிலையில் நீ இருக்கிற, இப்போ பிரசவமாக போகுது உனக்கு, நீ அதை மட்டும் கவனி, மற்றது எதையும் செய்யாது, நீ செய்ய வேண்டிய இப்போதைக்கு வேலை வந்து அது உன் வேலை அதுதான் அப்படின்னு அந்த ஆன்மா வந்து அதுக்கு உணர்வு பூர்வமான ஒரு உணர்வு அந்த மானுக்குள்ளே வருது. அப்போ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னுடைய குட்டி ஈனறதுல வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்துது இந்த மான். அந்த குட்டி ஈன்றதுக்காக வேண்டி இதனுடைய கவனம் அதுக்கு அதனுடைய இது மாறும்போது அந்த நேரம் பார்த்து இந்த வேடன் வந்து அந்த புலியை பார்த்துட்றான். அடே நம்ம தான் தருத்திட்டு வந்தோன்னா புலி வேற இருக்குது, ஆமாம் அப்படின்னு சொல்லி புலியை பார்த்து அடுத்த நிமிஷமே புலி எங்கே பார்க்குதுன்னு பார்த்தா மானை பார்க்குது, மானை பார்த்தா மானு குட்டின்னுட்டு இருக்குது, பிரசவம் நடந்துக்கிட்டு இருக்கு குட்டின்ற நிலையில். அப்போ இதை பார்த்தோன்னா இந்த வேடனுக்கு மனம் மாறுது. அடடா, இப்படி குட்டி போடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற மானை வந்து நம்ம திரத்திட்டு வந்துட்டு அதில் குட்டி வேறு போடுது, குட்டி போட்டுட்டா இந்த புலி அந்த மானை போட்டு மாட்டிடுமே, இது ஒரு பெரிய பாவமாக தெரியுது. அதனால வந்து முதல்ல புளியை வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லி இந்த மானை திரத்திட்டு வந்தவன் அந்த, அதாவது அவனுக்கு அந்த மனித அபிமானங்கிற அந்த ஜீவகாருண்யம்ங்கிற அந்த இது வந்து ஒரு அந்த புலி மேலே மாறுது. அந்த மானை காப்பாற்றணுமேங்கிற ஒரு எண்ணம். முதல்ல மானை பிடிக்கலாம்னு வந்தவனுக்கு இந்த குட்டியினர் நிலையை பார்த்த உடனே இவன் மனம் மாறி அந்த புலியை கொல்றான். அந்த புலியை கொல்ற போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. புளி இங்கே கொண்டாச்சு, மழை பெஞ்சு அந்த காட்டில் எரியிற தீ அது அணைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இதுக்கு என்ன ஆகுது, ஒரே டயத்தில் வேடன்ட்டு தப்பிச்சிருச்சு, புலிகிட்டு தப்பிச்சிருச்சு, காட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு தீயும் அணைஞ்சிருச்சு. இதுக்கு எது வேலை செஞ்சுருக்குது, அந்த இயற்கை மழையாக பேஞ்சதுனாலையும் இந்த ஆன்மா, இயற்கைங்கிறது ஆண்டவன், இந்த இறைவன், இந்த ஆன்மாங்கிறது ஆண்டவன். அப்போ ஆண்டவனை நம்பி நீ அந்த நேரத்துக்கு எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு வந்து நீ செஞ்சு அதில் நீ உன் கவனத்தை செலுத்தும் போது இறைவனாக இருக்கிறவன் நமக்கு பாதுகாப்பாக நமக்கு எதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவன் இப்படிப்பட்ட சூழலில் உருவாக்குறான். அப்போ உண்மையாக இறைவனை நம்பி ஆன்மாவை நம்பி இவன் வந்து வாழ்க்கையில் தைரியத்தோடு இவன் பயணம் பண்ணணுன்னா எல்லா இயற்கை நம்மளை காப்பாற்றும், இறைவன் நம்மளை காப்பாற்றுவான். இந்த ஆன்மா என்ன சொல்லுதோ நியாயமான விஷயத்துக்களை இந்த ஆன்மாவை நம்பி நீ பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஆன்மா நமக்கு வந்து ஒரு உணர்வை நிலையை வந்து நல்ல உணர்வு நிலையை கொடுக்கும். அதில் நம்ம பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி ஆபத்துகள்லேருந்து தப்புறதுக்கு இயற்கை நமக்கு வழி செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் நம்ம எதை செய்யணுமோ எதை செய்ய வேணுமோ அந்த செயல் அந்த இதையும் நமக்கு உணர்த்த வேணும்னா இந்த ஆன்மாவினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த ஆன்மா நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா இந்த ஆன்மா போகிற வழியில் இந்த ஆன்மாவை வந்து நம்ம வணங்கணும், அதுதான் நம்ம உயிர். அப்போ நம்மளை நம்ம வணங்கும்போது இது எங்கிருந்து வந்ததோ, இந்த ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அது அங்கே வந்த இடத்துல அதனுடைய இடத்துல அது வேண்டும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. அதனால்
இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனுஷன் உணர்ந்துட முடியாது. நல்லா சிந்திச்சா மட்டும்தான் இதை உணர முடியும். அதனால இதெல்லாம் பகுத்து பார்க்கணும். அது மாதிரி அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த நேரத்தில் எது முக்கியமோ அதில் கவனம் செலுத்தினோம்னா இந்த மற்ற துன்பங்கள்லாம் எப்படிப்பட்ட துன்பங்களால் இருந்தாலும் அது இறைவன் பார்த்துக்குவான். இயற்கை நமக்கு வழிவரக்க செய்யும். அந்த மாதிரி அந்த நிலையில் நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அறவாழ்வையும் மனித நேயத்தையும் ஜீவகாரணியத்தையும் நம்ம கை மேற்கொண்டு ஆன்மீக இறைவனே எதுன்னு சொல்லி நம்ம இறைவன் எதெல்லாம் நல்ல வழி காட்டியிருக்கானோ அந்த பாதையில நம்ம கையில் எடுத்து பயணம் பண்ணணும்னா இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து எப்படிப்பட்ட பிரச்சனை உதாரணத்துக்கு தான் இந்த மான் கதையை சொன்னேன். அது மாதிரி பல பல தோற்றங்களில் வரலாம், பல உருவெடுத்து வரலாம். அதனால் அது நம்ம தப்பிக்கணும்னா இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.